ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோயில்களில் பிரசாதமாக வழங்கப்படும் புளிசாதம் செம்பு பாத்திரத்தில் தயாரிக்கக்கூடாது என்று உணவு பாதுகாப்புத்துறை கூறியிருக்குங்க. அதை பற்றின முழு விவரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உணவு பாதுகாப்புத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் உள்ள இந்து அறநிலைத்துறை மற்றும் தனியாருக்கு சொந்தமான இந்து கோவில் வழிபாட்டு தலங்கள் அனைத்திலும் மத்திய அரசின் போக் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பான FSSAI உணவு உற்பத்தி செய்யப்படும் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டு தரக்கட்டுப்பாட்டு சான்றிதழ்களை வழங்கி வருதுங்க. இந்த FSSAI அமைப்பின் சார்பாக இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் தனியார் வசமுள்ள கோயில்களில் சுவாமிக்கு படைக்கும் பிரசாதம் தயாரிக்கப்படும் இடங்கள், அன்னதான கூடங்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்து போக் சான்றிதழ் வழங்கப்பட்டு வருதுங்க. தமிழகத்தில் போக் சான்றிதழ் எந்தெந்த கோயிலுக்கு வழங்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு ஜனவரியில் நெல்லையப்பர் கோயிலுக்கும், அடுத்து பாபநாச சுவாமி உலகாம்பிகை கோயிலுக்கும் வழங்கப்பட்டிருக்குதுங்க. மேலும் எந்தெந்த கோயில்களுக்கு போக் சான்றிதழ் பெற வேண்டும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சென்னையில் உள்ள வடபழனி முருகன் கோயில், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், வடிவுடையம்மன், கொடிவுடையம்மன் உள்பட பல்வேறு கோயில்களுக்கும் இந்து போக் சான்றிதழ் பெற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இதனை வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து அறநிலைத்துறை கோவில் செயல் அலுவலர்களுக்கான கூட்டம் நடைபெற்றதுங்க. இக்கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் சீதாலட்சுமி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உணவுக்கூடம், ஹோட்டல்கள், அரசு தனியார் கேண்டீன்கள் உள்ளிட்டவற்றில் சுத்தம், உணவு தயாரிக்கும் சமையல் கூடம், சமையல் பொருட்கள், குடிநீர் பராமரிக்கும் முறை ஆகியவற்றை உணவு பாதுகாப்பு துறை முறையாக கண்காணித்து வருவதாகவும், இதேபோல் கோயில்களில் தெய்வங்களுக்கு படைக்கப்படும் பிரசாதங்களும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாதங்களும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் உள்ளனவா என்று உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறாருங்க. மேலும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட சென்னை மண்டல உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் ராமகிருஷ்ணன் கூறுகையில், நூற்றுக்கணக்கான பக்தர்கள், முதியவர்கள், குழந்தைகள் வந்து செல்லும் கோவில்களில் சிறு சிறு விஷயங்களில் கூட அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றார். உதாரணமாக, கோவில்களில் பக்தர்கள் அதிகம் விரும்பி சாப்பிடும் பிரசாதமாக உள்ள புளிசாதம் செம்பு பாத்திரத்தில் தயாரிக்கவோ வழங்கவோ கூடாது என்றும் கூறியுள்ளார். ஏனெனில் செம்பு பாத்திரத்தில் உள்ள அமிலம் உணவில் கலந்து நஞ்சாக மாறிவிடும் அபாயம் உள்ளது. எனவே உணவு பாதுகாப்புத்துறையின் ஆலோசனைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும், அப்படி நடக்காத பட்சத்தில் உணவு பாதுகாப்பு சட்டப்பிரிவு 55 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறாருங்க. மேலும் இதுபோல் அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.